உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களவைத் தேர்தலில் பெண்களின் வாக்குகளை கவர 5 வாக்குறுதிகளை அறிவித்தது காங்கிரஸ். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளுக்கு காணொலி வாயிலாக பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். முதல் மற்றும் இரண்டாவது தொழிற் புரட்சிகளின் போது பல்வேறு காரணங்களால் இந்தியா தவறவிட்ட வாய்ப்புகள் தற்போது நம்பிக்கையுடன் வேகம் எடுத்துள்ளதாக பெருமிதம். தமிழ்நாடு முன்னேறுவதை பொறுக்க முடியாமல் சிலர் அவதூறு பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாக செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவின் உயிர் மூச்சு எனவும் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்களையும் தமிழருடைய உணர்வுகளையும் கொச்சைப்படுத்துகிற வகையில பொய்களையும் அவதூறுகளையும் பரப்ப வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க தக்க பாட போட்ட நேரம் வந்துருச்சு. தமிழகத்திற்கு மத்திய அரசு செய்த திட்டங்களை பிரதமரால் பட்டியலிட முடியுமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை தமிழக அரசு தடுப்பதாக பிரதமர் பொய் சொல்வதாகவும் பேச்சு. நாட்டு மக்களுக்கு எதையுமே செஞ்சு தராத பிரதமர் மோடியின் உத்தரவாதம்னு பக்கம் பக்கமா விளம்பரம், டிவியில விளம்பரம் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, நீங்க கொடுத்த பழைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கு 15 லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன? இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே, அந்த கதை என்ன? அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே. அது கூட வேண்டாம். அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு. வரப்போறாரு. தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க. என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட உத்தரவின் நகல் வெளியானது. பொன்முடியை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்ததற்கான காரணம் குறித்து உயர்நீதிமன்றம் உரிய முறையில் பரிசீலிக்கவில்லை என நீதிபதிகள் கருத்து. தேர்தல் பத்திரம் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் SBI வங்கி பிரமாண பத்திரம் தாக்கல். 2019 முதல் 2024 வரை விநியோகிக்கப்பட்ட 22,217 தேர்தல் பத்திரங்களில் 22,030 பத்திரங்கள் கட்சிகளால் பணமாக்கப்பட்டதாகவும் தகவல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கு நெருங்கிய கூட்டாளி சதா என்கிற சதானந்த் கைது. சென்னையில் கைது செய்யப்பட்ட சதானந்தை டெல்லி அழைத்துச் சென்று விசாரிக்க NCB அதிகாரிகள் முடிவு. போதைப் பொருட்களை ராகி பவுடரில் மறைத்து வைத்து பொட்டலங்கள் தயார் செய்வது சதானந்த் கில்லாடி என NCB தகவல். ஜாஃபர் மற்றும் அவரது கூட்டாளிகள் சென்னையில் குடோன் நடத்தி வந்ததும் கண்டுபிடிப்பு. ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய போதைப்பொருள் கடத்தல் வழக்கின் ஆவணங்களை NCBயிடம் NIA அதிகாரிகள் கேட்டிருப்பதாக தகவல். போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணம் தீவிரவாத அமைப்புகளுக்கு சென்றுள்ளதா என்ற கோணத்தில் விசாரிக்கவும் திட்டம். திமுகவை வீழ்த்தவும் 3வது முறையாக மோடியை பிரதமராக்கவும் நிபந்தனையற்ற கூட்டணி அமைத்துள்ளதாக டிடிவி தினகரன் விளக்கம். அரசின் திட்டங்களை தமிழக மக்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கையில் கூட்டணி சேர்ந்திருப்பதாக பேட்டி. எங்களுடைய இலக்கு திமுகங்கிற தீய சக்தியை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் முறியடிக்கணுங்கிறது. மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமராக திரு மோடி அவர்கள் வருவதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை பெற்றுத்தர முடியும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம்.
தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னையில் பாஜகவுடன் தமாக தரப்பில் பேச்சுவார்த்தை. 3 மக்களவை தொகுதி மற்றும் 1 மாநிலங்களவை இடம் ஒதுக்க வலியுறுத்தியதாக தகவல். தம்மை பற்றி பிற கட்சியினர் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை பார்க்க என்டர்டெயின்மெண்டாக உள்ளதாக சரத்குமார் கருத்து. தூக்கம் வராமல் இரவு 2 மணிக்கு எழுந்தால் மனைவியிடம் பேசாமல் வேறு யாரிடம் கேட்க முடியும் என்றும் கேள்வி. ஏன்னா என்ன சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு துண்டு போட்டாரே, விலகி விழுந்ததா, கட்டி பிடித்தாரா, கட்டி தழுவினாரா, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு கருத்து வந்து பதிவு பண்ணி வைரலாக ஆக்கணும்னு ஆசையோட பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இரவு வந்து தூக்கம் வரலையா, எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டானுங்க, அப்புறம் மனைவி கிட்ட கேட்க வேறு யார்கிட்ட கேட்பாங்க? அதை யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு கருத்தா? தமிழகத்தில் போட்டியிடும் 9 தொகுதிகளை அடையாளம் காண திமுகவுடன் காங்கிரஸ் தரப்பில் மறைமுக பேச்சுவார்த்தை என தகவல். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் ஒரு சில இடங்களை மாற்றவும் வேட்பாளர்களை மாற்றவும் திமுக வலியுறுத்துவதாகவும் தகவல். மகளிர் உரிமை தொகை பற்றி தாம் பேசியதற்கு தவறாக அர்த்தம் கற்பிக்கப்படுவதாக குஷ்பு குற்றச்சாட்டு. டாஸ்மாக் கடைகளை அரசு மூடினால் பெண்கள் பல ஆயிரம் ரூபாய் சேமித்து சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற தொனியில் தாம் பேசியதாக விளக்கம். நீங்க தாய்மார்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக டாஸ்மாக் குறைச்சிங்கன்னா அவங்க பல ஆயிரம் சேமிச்சு அவங்க குடும்பத்தை நல்லபடியாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து அவங்களால அந்த குடும்பத்தை நடத்த முடியும். இதுதான் விஷயம் தான் நான் சொன்னேன். இதை திசை திருப்பிட்டு நீங்க மக்கள் கிட்ட பெண்களை கேவலப்படுத்த மாதிரி நான் பேசிருக்கேன்னா சொல்றீங்க. ஹரியானா சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் நயாப் சிங் சைனி அரசு வெற்றி. வாக்கெடுப்பில் ஜேஜேபி எம்எல்ஏக்கள் பங்கேற்காத நிலையில் சுயேட்சைகள் ஆதரவுடன் ஆளும் பாஜக அரசு வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்போருக்கு உதவும் வகையில் விரைவில் உதவி எண் அறிமுகம். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கட்டணமில்லா உதவி எண் செயல்படும் என உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மார்ச் 15உடன் பேடிஎம் வங்கி சேவை முடிவதால் அந்நிறுவன பாஸ்டாக் வைத்திருப்போர் வேறு வங்கிக்கு மாற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வலியுறுத்தல். பங்கு பரிவர்த்தனைக்கான வங்கி கணக்கையும் பேடிஎம்மில் இருந்து மாற்றிக்கொள்ள மும்பை பங்குச்சந்தை அறிவுறுத்தல். ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர் தரவரிசையில் சுழல் பந்து வீச்சாளர் அஸ்வின் மீண்டும் முதலிடம். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அஸ்வின் 26 விக்கெட்டுகள் வீழ்த்தியதை அடுத்து தரவரிசையில் முன்னேற்றம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்